செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விஷம் வருளும் அருளோடு பெருநிலமளிக்கும். ஜாஜா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு 20 பாட்டு பார்க்கணும் இல்லையா? இன்றைக்கு திருமாலிருஞ்சோலை 2 மூவரில் முன்முதல்வன் எல்லாரும் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது 10 பார்த்துட்டோம் ஜாஜ் ஆல்ரெடி. இந்த 10 ஒண்டிதான் ராஜா. இந்த 10 தானா? சரி. ஏன்னா நாங்க இன்னைக்கு 9, 10 படிக்கல. 9, 9லயே இருந்துட்டோம். சரி, ஓகே ஓகே. அது இந்த 10 பாடல்கள்ல இவர் திருமங்கை மன்னன் பெருமாள் மேல் மையல் கொண்டிருக்கிற பெண்ணின் தாயாக தன்னை வைத்துக் கொள்ளுகிறார். பெண்ணின் தாயாக தன்னை வைத்துக் கொண்டு தன் மகள் பெருமாளிடத்தில், அதாவது அவளுடைய தலைவன் பெருமாள், மகளுடைய தலைவன் பெருமாள், தாம் பொண்ணு நல்ல விதமா அவள் கணவனிடம் போய் சேர வேண்டும் அப்படின்னு அவ போய் சேர்ந்திருப்பா இல்லையா, என் பொண்ணு அவனை பார்த்திருப்பா இல்லையா அப்படின்னு அவ நினைத்து நினைத்து தனது மகளை நினைத்து அவள் வருந்தக்கூடிய காட்சி. அது வருத்தம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ணி பொண்ணை அனுப்புனா நமக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வருத்தம். சரி, அனுப்பியிருக்கோம் பொண்ணு அப்படின்னா போன இடத்துல அவ ஒரு குடும்பமாக ஆகி அவ ஒரு குடும்ப தலைவியாக மாறி அவள் ஒரு குடும்பத்தை வளர்த்து அப்படி நல்லா இருக்கிறதுக்கு தான் அவ போயிருக்கா. இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கிற வருத்தம் இருக்கும். போன இடத்துல அவர் இன்னும் நல்லா இருக்க போறா, அவ ஒரு பெரிய குடும்ப தலைவியா ஆக போறாங்கிற மகிழ்ச்சியும் இருக்கும். அப்ப இந்த வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு உணர்வு நிலை, அதுதான் பெண்ணை பெற்றவர்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடியது. அப்படி ஒரு நிலைமையில அங்க போன இடத்துல எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, நேரம் மாமியாருக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காளா, கணவர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காளா, என்ன செஞ்சிருக்கா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனநிலை தான் அந்த தாய்க்கு இருக்கு. ஸோ அவ தனது மகள் இவரிடத்துல போயிருக்கா, கணவராகிய இவரிடத்துல போயிருக்காங்கிறத வச்சு அவ தன்னை தாயாரின் நிலையில வைத்துக் கொண்டு பாடுகிறார். என்ன சொல்றாரு முதல் பாட்டுல? மூவரில் முன் முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்திதன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேர் இடை கூடுங்கொலோ. கொலோ என்பது ஒரு அசைச்சொல். அசைச்சொல்னா செய்வாள் இல்லையா, நம்ம கேட்கிறோம் இல்லையா, அங்க போலாம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? போலாமா இல்லையா, போலாம் இல்லையான்னா போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அது ஒரு உடன்பாட்டு கேள்வி தமிழ்ல சொல்றதா இருந்தா அது என்ன உடன்பாட்டு கேள்வி? வழக்கமா கேள்வி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு என்ன பொருள்? உடன்பாடு இல்ல, ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நமக்கு இது வேணும் இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? வேணும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு உடன்பாடு, அதாவது அந்த வேணும் என்கிற முடிவோடு உடன்பட்ட ஒரு கேள்வி அங்க வைக்கப்படுகிறது. நமக்கு இது வேணும் இல்லையா, நம்ம ஊருக்கு போகணும் இல்லையா அப்படின்னா போகணும்னு அர்த்தம். நம்ம சாப்பிடணும் இல்லையா, சாப்பிடணும்னு அர்த்தம். இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கணுமா நாம, இப்படி கேட்டா அது உடன்பாடு அல்ல. அப்போ உடன்பாடோடு கூடிய உடன்பாட்டு கேள்வியா தான் இங்க வருது. கொலோ என்றால் அது உடன்பாடு. கொடி போன்ற ஏர் என்றால் அழகியன்னு அர்த்தம். கொடி போன்ற அழகிய இடையுடைய என் பெண் கூடும் கொலோ. யாரை? கோவலர் கோவிந்தன். கோவலர் என்றால் இந்த இடத்துல பிற ஆயர்கள். கோவலர், கோனா பசு கூட்டம், பசு கூட்டம், வலர் என்றால் அதை பராமரிப்பவர்கள், அவர்களில் கோவிந்தனாக விளங்கக்கூடியவன். கோவலர் கோவிந்தனை கூடுவாள் அல்லவா, அழகிய இடை கொண்ட என்னுடைய பெண் அவரை இப்ப சேர்ந்திருப்பா இல்லையா, அவரோட கலந்திருப்பா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பொண்ணுக்கு தலைவனாகப்பட்டவர் யாரு?
மூன்று தெய்வங்களில் முதன்மையானவர், மூவரில் முன் முதல்வன் ஒரு வார்த்தையை போடுறார். பழைய மரபு என்னன்னா, விஷ்ணுவை பரதெய்வமாக்கும் போது இந்திரன், சிவன், பிரம்மன் அவங்கள மூன்று தெய்வம் ஆக்கிடுறது மரபு. இந்திரனை தேவர்கள்ல ஒருவரா வைப்பாங்க. எப்பன்னா விஷ்ணு பரதெய்வமாகும் போது. அப்ப நாராயணன் பரதெய்வமாக இருக்கும்போது மூன்று தெய்வங்களாக நிற்பவர்கள் இந்திரனும், பிரம்மனும், சிவனும். அப்படி மூவருக்கும் முன்பு நிற்கும் முதல்வன், மூவரில் முதல்வன் சொன்னா இவரே தன்னை விஷ்ணுவாக வைத்துக் கொண்டு நாராயணனாக இருக்கிறார். நாராயணனாக இருப்பவர் தன்னை விஷ்ணுவாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்னு பொருள் எடுக்கணும். மூவருக்கும் முன்னாடி உள்ளவன் ஒரு வார்த்தையை போடுறாரு, மூவரில் முன் முதல்வன் போடுறாரு. அப்படின்னா அவர் நாராயணனாக இருக்கிறார்னு சொன்னா இந்த இடத்துல என்ன பேர் யார வரணும்னா இவரை தான் கொண்டு வரணும், இந்திரனை கொண்டு வரணும். அப்படி மூன்று தெய்வங்களில் முதன்மையாக விளங்குபவர். ஒலிக்கும் கடல், முழங்கும் கடல், அலை ஓசை எழுப்பிக் கொண்டு முழங்கிக் கொண்டிருக்கும் கடலுள் கிடந்து பள்ளி கொண்டு தனது நாபியிலிருந்து, தனது உந்தியிலிருந்து தாமரை மலரை மலர்வித்து அந்த மலரில் புவனம் படைத்து. எப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மனை தனது நாபியில் உருவாக்கி பிரம்மன் வழியாக இந்த உலகினை படைத்து, அப்புறம் அந்த படைத்த உலகை அவரே தான் என்ன செய்யறாரு, மேனேஜ் பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அதே உலகை பிரளயம், ஊழி என்ற ஒன்று உருவாக்கி அதை அப்படியே விழுங்கி விடுகிறார், உண்டு விடுகிறார். பிறகு என்ன செய்கிறார்? மீண்டும் உருவாக்குகிறார். அதான் உமிழ்தல். உமிழ்தல், உண்டு என்பது பிரளயத்தில் உலகங்கள் அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்வது. உமிழ்ந்து என்பது மீண்டும் அவற்றை உருவாக்குவது. இதான் அவருக்கு வேலையே. வேலைன்னு கிடையாது, அவருக்கு விளையாட்டு, அது லீலை, இறைவன் செய்யக்கூடியது. இப்ப எதுக்கு உலகத்தை உருவாக்கணும், அப்புறம் எதுக்கு அதை காலி பண்ணணும், அப்புறம் எதுக்கு திரும்பி அதை கொண்டு வரணும், என்னையா இது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, பரம்பொருளாயிட்டேன், எனக்கு பொழுது போக வேண்டாமாயா, விளையாடுறதுக்கு ஏதாவது எனக்கு வேணும்ல, அதான் உங்களையெல்லாம் படைச்சு படைச்சு விளையாடுறேன், படைத்து காத்து அழித்து திரும்ப படைத்து காத்து அழித்து இப்படியே விளையாடிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. என்ன ரூல்ஸ் போடுவீங்க? குழந்தைங்க விளையாட்டை பார்த்துருக்கீங்களா? ஏன் குழந்தையும் தெய்வமும்னு சொல்லிக்கிறோம்னா இதுதான். குழந்தை ஒரு விளையாட்டை விளையாடுதுன்னா குழந்தைகள் விளையாட்டுல ஏதாவது ரூல்ஸ் நம்ம போட முடியுமா? குழந்தைங்களோட நீங்க விளையாடி பாருங்க. குழந்தைங்கன்னு நான் சொல்றது ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க அதுக்குள்ள இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு எது விளையாட்டா இருக்கும்? அந்த விளையாட்டுக்கு ரூல்ஸ் இருக்கா? 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு 9:05க்கு முடிஞ்சிடும், 5 நிமிஷம் கேப், இப்படியா விளையாடும் ஒரு குழந்தை? அதுக்கு ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அது விளையாட்டானே நமக்கு தெரியாது. நமக்கு விளையாட்டுன்னு உடனே ஒரு ரூல்ஸ் வந்துருது. குழந்தைகளுடைய விளையாட்டுல என்ன ரூல்ஸ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு கரண்டி எடுத்து தரையில தட்டினா அது ஒரு விளையாட்டு. அதுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்கி இன்னொரு பாத்திரத்துக்குள்ள போட்டா அதுக்கு ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு என்ன அர்த்தம் நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒரு குழந்தை மகிழ்ந்து சிரித்து விளையாடுவதுல நீங்க என்ன அர்த்தம் கண்டுபிடிப்பீங்க? உடனே டப்பாக்குள்ள கரண்டியை விட்டு தட்டினா குழந்தை சிரிக்குதே அப்படின்னு சொல்லி மறுநாள்ல போய் திரும்ப செய்யுங்க, அதை தள்ளி விட்டுட்டு அது வேற ஒரு வேலைக்கு போயிடும். ஆகவேதான் அதுதான் லீலை, விளையாட்டு. அந்த லீலைக்கு எந்த பொருளும் இல்லை. அந்த லீலைக்கு நீ அர்த்தம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாத, அது வேற கணக்கு, அவன் குழந்தையின் கணக்கு. அத மாதிரி பிரம்மத்தின் கணக்கு அது. அப்படிப்பட்ட பரபிரம்மமாக விளங்கக்கூடியவன் தான் இந்த லீலையில் ஈடுபடுகிறான். என்ன லீலை அது? புவனம் படைத்து. நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, தன்னுள் புவனம் படைத்து. அப்ப இந்த உலகமே அவனுக்குள் இருக்கிறது. உலகத்தை தனக்குள் தான் படைச்சுக்கிறான். ஆகவேதான் சரீரி பாவம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த சரீரமாக நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், உயிர் பொருட்களும் சரி, உயிரல் பொருட்கள், உயிர் அல்லாத பொருட்களும் சரி, அவனுடைய சரீரமே. இறைவனே அனைத்துமாக இருக்கிறான். அந்த சரீரத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் சரீரி, அவன் சரீரன். ஓலா டாக்ஸி புக் பண்ணி போறோம். டாக்ஸி யாரோடது? அந்த ஓட்டுற டிரைவரோடதா இருக்கலாம், அல்லது வேற ஒருத்தருடையதா இருக்கலாம், இந்த டிரைவர் ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா மொத்தத்துல நம்ம வண்டி இல்ல அது. ஆனால் நான் எங்க இருந்து எங்க வரைக்கும் புக் பண்ணியிருக்கேனோ, பிக்கப் டு டிராப் லொகேஷன் வரைக்கும் அந்த வண்டியை நான் அனுபவிக்கலாம். அப்ப சரீரமாகிய ஓலா டாக்ஸி இன்னொருத்தருடையது, அதுல பேசஞ்சரா உட்காந்து அந்த பயணத்தை அனுபவிக்கிறேன்னா சரீரி. நான் காசு கொடுத்ததுனால, எப்பா நான் வாடகை கொடுத்துருக்கேன், இந்த கார் இப்ப எனக்கு தானே சொந்தம், அந்த டயத்துக்குள்ள நான் இதை வேற யார்ட்டையும் வித்துருவேனா? விற்க முடியுமா? அப்படி நினைச்சா அது தவறு. அது என்னுடையது அல்ல. அதை அனுபவிக்கிற உரிமை எனக்கு இருக்கே தவிர
அதை வேற அதற்கு உடைமை, அதனுடைய உரிமை என்னுடையது அல்ல, அந்த உடைமையை அனுபவிக்கக்கூடியது மட்டும்தான் என்கிட்ட கொடுத்திருக்காரு இறைவன். அப்படித்தான் இந்த உலகமும் உலக பொருட்களும் இந்த உடலும் நம்மிடம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதுதான் அதுல இருக்கிற. ஆகவேதான் அந்த வார்த்தையை பாருங்க, தன்னுள் படைத்து தன்னுள் உண்டு தன்னுள் உமிழ்ந்து, எல்லாமே அவன் தனக்குள்ளதான் செய்யறான். உலகின் இயல்புகள் உலகின் நிகழ்வுகள் அவனுக்குள்ளேயே தான் நடக்குது. ஆகவேதான் அவன் தேவர்களுக்கு நாயகன். அப்போ சரீர சரீரி பாவம் என்பது நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற உலகம், உலக பொருட்கள், நமது உடல் எல்லாமே இறைவனுடையது. நாம அதை அனுபவிக்கிறோம். இந்த டாக்ஸில போகும்போது எப்படி நம்ம புக் பண்ணி போற டாக்ஸி, நாம புக் பண்ண வரைக்கும் நாம அதை அனுபவிக்க முடியும். ஆனால் அதற்கு நம்ம உரிமை கொண்டாட முடியாது, அது என்னுடையதுன்னு கிளைம் பண்ண முடியாது. நாம பயணம் செய்யற தூரம் மட்டும் அதை அனுபவிக்கலாம்ங்கிற அளவுல நாம அதை பயன்படுத்துறோம். அதை போலவேதான் ஆன்மா இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலக பொருட்களை பயன்படுத்தும் போதும் இந்த உடலை பயன்படுத்தும் போதும் ஆன்மாவிற்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன என்றால், இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் அனுபவிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, we are not the owners அப்படின்னு ஒரு அறிவு ஆன்மாவுக்கு இருக்கா. இந்த வார்த்தையை சொல்றாரு, தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்துன்னு சொல்றதுக்கு காரணம் அதான், இறைவனுக்குள் தான் இதெல்லாம் நடக்குது. தேவர்கள் நாயகனைன்னு ஏன் சொல்றாங்க? நிர்வகிப்பவன்கிற வார்த்தைய வைணவ உரையாசிரியர்கள் பயன்படுத்துவாங்க. தேவர்களை நிர்வகிப்பவன்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நிர்வகித்தல்னா என்ன? நிர்வாகம் அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல். நிர்வகித்தல், நிர்வாகம் செய்தல் என்றால் பிறர் அவரவருக்கு பிறருக்கான காரியங்களை ஒதுக்கி கொடுப்பதும், ஒதுக்கி கொடுக்கப்பட்ட காரியங்களை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று பார்த்து கொள்வதும் ஆனது நிர்வாகம். அப்ப அந்த வேலைகளை தாண்டி அவங்க எந்த முடிவு எடுக்கணும்னாலும் நிர்வாகத்திட்ட வரணும். வேலைக்கு உட்பட்ட முடிவை அவர் எடுத்துக்கலாம். அப்படியாக ஒரு ஒரு விஷயம் இருக்கு நிர்வாகம்ங்கிறது. சரி, தேவர்களை ஏன் நிர்வகிக்கணும்? ஏனென்றால் தேவர்களுக்கு வேலை உண்டு, பணி உண்டு. தேவர்கள் எல்லோரும் சும்மா சொர்க்கத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படி இல்லை அர்த்தம். சொர்க்கத்தில் போகத்தை அனுபவிக்கக்கூடியது சிலருக்கு கொடுத்திருக்கிறது, சிலருடைய பணி அது. பெரும்பாலான தேவர்களுக்கு வேலை உண்டு. இப்ப உதாரணமா நீங்க வந்து பூமியில நீர்நிலைகள் எல்லாம் யார் பாத்துக்கிறது? வருணன் பார்த்துப்பாரு சார், அது வருணனுடைய டிபார்ட்மெண்ட். பூமியில இருக்கக்கூடிய இது மழை பொய்வதற்கு என்ன பண்ணணும், மேகங்கள், அதெல்லாம் டைரக்டா இந்திரனே பார்த்துப்பாரு சார். இந்த காவல்துறை வந்து நேரடியா முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி மேகங்கள் எல்லாம் டைரக்டா இந்திரனுடைய கண்ட்ரோலுக்கு போயிருது. உயிர்களது இறப்பு அதெல்லாம் என்ன சார் செய்யறது? அவங்களுக்கு அந்த கணக்கு எழுதி பாவங்களுக்கு தகுந்த மாதிரி நரகத்துக்கு அனுப்பி அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கே, புண்ணியம் செஞ்சா சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, அதெல்லாம் யமதர்மன் டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்துக்குவாரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் டிபார்ட்மெண்டா ஒதுக்கி அதற்கு கீழ் பணி செய்வதற்கு தேவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் பணியை ஒதுக்கி இவர்களெல்லாம் அந்த பணியை செய்கிறார்களான்னு பார்த்து கொள்வதற்குத்தான் இவன் இறைவன் இருக்கிறான். ஆகவேதான் அவன் தேவர்களுக்கு தலைவனாக விளங்குகிறான், தேவர்கள் நாயகனை. அப்படிப்பட்ட நாயகன் எங்கு நிற்கிறான்? திருமாலிருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை. அப்படிப்பட்ட ஆள் தான் என் மருமகன். அவரை பார்க்க தான் என் பொண்ணு போயிருக்கா. இப்ப பார்த்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு அந்த தாயார் கேட்கிறா. புனைவளர் பூம்பொழிலார் பொன்னிசூழ் அரங்க நகருள் முனைவனை மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினைவளர் பூம்பொழில் சூழ் திருமால் இருஞ்சோலை நின்றான் கனைகளல் காணும்களோ கயல்கன்னி எம் காரிகையே. காரிகை என்றால் அழகிய பெண். எம் காரிகை என் பொண்ணு, என் அழகு பெத்த பொண்ணு. எப்படிப்பட்டவ? கண் கயல் மீன் மாதிரி இருக்கும். கயல் கன்னி, மீனாட்சிக்கு உள்ள பெயர் அது. கயல் கன்னி, அங்கயல் கன்னி, அதான் அங்கையர் கன்னின்னு வருது. அம் கயல் கன்னி, அழகிய கயல் மீன் போன்ற கண்களை உடையவள், அதான் அங்கையர் கன்னின்னு இது புணர்ச்சி விதி காரணமா அப்படி சொல்றோம், அம் கயல் கன்னி. இந்த பொண்ணு யாரு? கயல் கன்னி, மீன் போன்ற அழகிய விழிகளை உடைய அழகிய பெண். என் பொண்ணு, அழகு பெத்த என் பொண்ணு திருமாலிருஞ்சோலை நின்றான். திருமாலிருஞ்சோலையில் இருக்கும் தெய்வத்தின்
கனை கழல். கனை என்றால் கனைத்தல் என்கிற வேறு இந்த சொல், வெர்ப், அது வினைச்சொல். கனைத்தல் என்றால் ஒலித்தல் அர்த்தம். கழல் என்றால் ஆண்கள் காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அதாவது தண்டை மாதிரி இருக்கும் இல்லையா, தண்டை மாதிரி போட்டு உள்ளுக்குள்ள இது போட்டிருப்பாங்க, மணிகளை போட்டிருப்பாங்க. ஸோ ஆணுக்கு அது வீரக்கழல் என்று சொல்லப்படும். அந்த வீரக்கழல், காலில் அணிந்திருக்கிற கழல் நல்ல கனமா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த கழல் அவங்க நடக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற மணிகள் ஒலிக்கும். அப்படி கனை கழல், ஒலிக்கும் கழலை உடைய திருமாலிருஞ்சோலை நின்ற தெய்வத்தை பார்த்திருப்பா இல்லையா? என்னுடைய அழகுமிக்க கயல் மீன் போன்ற கண்களை உடைய என் பெண் அவரது வீரக்கடலை பார்த்திருப்பாள் இல்லையா? அவர் திருவடிகளை அடைந்திருப்பாள் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். திருமாலிருஞ்சோலை நின்றான். அவன் எப்படிப்பட்டவன்? புனைவளர் பூம்பொழில் ஆர் பொன்னிசூழ் அரங்க நகருள். புனை வளர்னா புன்னை வளர்னு அதை எடுக்கணும். கிராமருக்காக ஒரு இன்ன மட்டும் கட் பண்ணியிருக்காரு. புன்னை மரங்கள் வளர்ந்த பொழில். பொழில் என்றால் நீர்நிலைகளோடு கூடிய சோலை. பொழிலார் பொன்னிசூழ். திருவரங்க நகரத்தை சொல்றாரு. திருவரங்க நகரம் புன்னை மரங்களால் வளர்ந்த சோலைகளால் சூழப்பட்டு அதற்கு வெளியில் பொன்னி நதியால் சூழப்பட்டு இருக்கிறது. பொன்னிசூழ் அரங்க நகர். அந்த அரங்க நகரை புன்னை வளர் பூம்பொழில் சூழ்ந்திருக்கிறது அப்படி சொல்றாரு. இது ஏன் புன்னை அப்படி சொல்றாரு? அதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தலவிருட்சம் புன்னை மரம். ஆகவே புன்னை வளர் பூம்பொழில் அப்படின்னு அதை அந்த இடத்துல எடுத்துக்கிறார். சினை வளர் பூம்பொழில். சினை என்றால் அடர்ந்துன்னு அர்த்தம். அந்த இடத்துல சினை வளர் பூம்பொழில், அடர்ந்து வளர்ந்த பூஞ்சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருமாலிருஞ்சோலை. அரங்க நகரில் இருக்கும் தெய்வம் புன்னை மரங்களால் ஆன சோலைகளாலும் பொன்னி நதியாலும் சூழப்பட்டிருக்கிறது. திருமாலிருஞ்சோலையிலையும் அவன் இருக்கான். அங்க என்ன பண்ணியிருக்காங்க? அடர்ந்த பூக்களால் ஆன நந்தவனத்தால் சூழப்பட்டிருக்கிறான். அரங்க நகரில் இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவன்? முனைவன். முனைவன் என்றால் முதல்வன் அர்த்தம். அனைத்திற்கும் முன் நிற்பவன் முனைவன். முனைந்து வருபவன். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வருவான் எல்லாத்துக்கும். ஆகவேதான் முனைவன் என்றால் முதல்வன் அர்த்தம். மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி. இந்த வார்த்தையை போட்டுறாரு பாருங்க. மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி அவன்தான் முதல். மூன்று உலகங்களையும் படைத்த முதல் தெய்வம் அவனே. ஏன் மூர்த்திங்கிற வார்த்தையை போடுறார்? மூவுலகும் படைத்தது பிரம்மம்னு நம்ம சொல்றோம். அந்த பிரம்மத்துக்கு ஒரு வடிவம் உண்டு என்றால் அவன்தான் அரங்கமா நகரில் இருக்கிறான். மூர்த்தின்னு சொல்லும் எதை குறிப்பிடுகிறார்? நமக்கு 5 நிலைகள் உண்டு. பரநிலை, பரம் என்கிற இடத்துல அவன் ஜோதி ரூபமாக விளங்கக்கூடியவன், யோகியர் தியானிக்கும் ஜோதிமயமாக விளங்கக்கூடியவன் சொல்லியிருக்கு. அதே தெய்வத்தை தான் நான் அர்ச்சாரூபத்துல மூர்த்தியாக, மூர்த்தினா ஒரு ஃபார்ம், ஒரு வடிவத்துக்குள்ள பாக்குறேன். அத அப்ப 3 உலகங்களையும் யார் படைத்தா? பரபிரம்மம் தான் ஏன் 3 உலகங்களையும் படைச்சது. முதல்ல படைச்சது பரபிரம்மன் தான். அந்த பரபிரம்மத்தினுடைய மூர்த்தி வடிவத்தை நீ பார்க்கணும்னா அரங்கமா நகருக்கு வா. அரங்க நகருள் முனைவனை மூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறார். அப்ப பரபிரம்மே இந்த உலகிற்கு அனைத்திற்கும் ஆதாரமாக முதலாக விளங்கக்கூடிய பரபிரம்மே மூர்த்தியாக வடிவத்தோடு அரங்கமா நகரில் காட்சி தெரிகிறது அப்படின்னு அதை நிறுவுறார். உண்டு உலகு ஏழினையும். எப்படி வாசிக்கன்னு நமக்கே தெரியும். உலகு ஏழினையும் உண்டு ஒரு பாலகன் ஆலிலை மேல் கண் துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை திம்திரள் மா கரிசேர் திருமாலிருஞ்சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகுங்கொல் என் ஆயிழையே. ஆயிழை. ஆய் என்றால் அழகிய, இழை என்றால் இழைக்கப்பட்டிருக்கிற. அப்படின்னா என்ன பொருள்? அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற பெண், அவளுக்குத்தான் ஆயிழை அப்படின்னு பேர். ஆயிழை என்றால் அழகிய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற பெண். அப்புறம் பெண்ணை கல்யாணம் செய்து அனுப்பும் போது சும்மா அனுப்பிடுவோமா? நாம 100 பவுன் போட்டு அனுப்புறேன் என் பொண்ணை அப்படி பேசுறோம் இல்லையா?
அப்ப எல்லா அலங்காரங்களும் செய்து பொண்ணை அப்படியே தங்க நகைகளை பூட்டி அலங்காரங்களை செய்து அவ்வளவு அருமையாத்தானே அனுப்புறோம் பொண்ண. ஆகவேதான் இவர் என்ன சொல்றாரு, ஆயிழை என் ஆயிழை, என் பொண்ணு அப்படியே இழைச்சிருக்கேன் என் பொண்ண, அப்படி தங்கத்திலே இழைச்சிருக்கேன், அவ்வளவு அழகா என் பொண்ணை கொண்டு நான் அனுப்பியிருக்கேனே. இன்று அணுகுங்கொல், இன்னைக்கு அவனோட சேர்ந்திருப்பா இல்லையா, அவனை பார்த்திருப்பா இல்லையா. யார? திருமாலிருஞ்சோலை நின்ற அண்டர்தம் கோவினை. அரசன். அண்டர் என்றால் நம்ம பூமிக்கும் வெளியில இருக்கக்கூடியவர்கள். யாரு? தேவர்கள், நித்தியசூரிகள், இவங்க எல்லாமே அண்டர். அவர்கள் எல்லோருக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன், அவர்களுக்கெல்லாம் அரசன் என விளங்கக்கூடியவன், தேவாதிராஜன்னு சொல்றது. தேவாதிராஜன்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அப்படிப்பட்ட தலைவனை இன்னைக்கு அப்படியே நான் அழகா நகைகளா இழைச்சி தங்கத்துல இழைச்சி அனுப்பியிருக்கிற என் பொண்ணு இன்னைக்கு பார்த்திருப்பா இல்லையா. யார் அந்த திருமாலிருஞ்சோலை நின்ற தெய்வம்? உலகு ஏழையும் உண்டு, 7 உலகையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு ஒரு சிறு குழந்தையாக ஆளிலை மேல் படுத்திருக்கிறான். நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான் இறைவனுடைய லாஜிக் நம்முடைய மனித மனத்தின், மனித மூளையின் லாஜிக்கு அப்பாற்பட்டது. ஆகவேதான் ஒவ்வொரு முறையும் நம்ம மனித மூளையினுடைய லாஜிக்கை சேலஞ்ச் பண்ற மாதிரியே இறைவனை சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் மடத்தனமா இருக்கு, எது மடத்தனமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்னா, என் லாஜிக்கு உட்படாதது மடத்தனம்னு நான் சொல்லுவேன். குழந்தைங்களை நீங்க திரும்ப திரும்ப கவனிச்சு பாருங்க. ஏன் குழந்தையும் தெய்வமும்னு சொல்றோம்னா, குழந்தைக்கு அந்த லாஜிக் கிடையாது. நீங்க இப்ப நான் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கதை சொல்றேன். இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேங்க. நீங்க நேத்து என்கிட்ட ஒரு அணில் என்ன சொல்லிச்சுன்னா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன கேட்போம்? சார், அணில் எங்க சார் பேசும், நீங்க அரசியல் பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிருவீங்க. ஆனா நான் ஒரு குழந்தைய உட்கார வச்சு, அப்ப காக்கா நரிகிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, அந்த குழந்தை அதை ஒரு கேள்வி கேட்குங்கிறீங்க. என்ன சொல்லிச்சு அப்படிதான் கேட்கும். காக்கா பேசுமா? நரியும் காக்காவும் பேசுமா? எங்கேயாவது அணில் பாடுமா? இந்த கேள்வி ஏதாவது குழந்தைகளுக்கு வருமா? அதுகளுடைய லாஜிக்கே வேற. அந்த லாஜிக் இறைவனுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது, நாம அடல்ட்னு சொல்றது ஹைலி அல்டர்டு பீப்புள் தான் அடல்ட் ஆயிட்டோம். ரொம்ப அதிகமா கரப்ட் ஆயிருக்கோம். நம்மளால அந்த லாஜிக்குள்ள போக முடியல. அப்ப இறைவனுடைய லாஜிக் அப்படிப்பட்ட லாஜிக்னு சொல்றதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் இறைவனை விசித்திரமான லாஜிக்குகளுக்குள்ள நம்ம புராணம் போட்டு காமிக்குது. மனுஷனும் மிருகமும் கலந்த உருவம் எங்கேயாவது உண்டா? உண்டு. இறைவன் அந்த உருவத்துல வந்துருவான். மண்டை பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரியே இருக்கும், உடம்பு பாருங்க மனுஷன் மாதிரியே இருக்கும். என்னைய லாஜிக்காவே இல்லையா? இறைவன் அப்படிதான் இருப்பான், உன் லாஜிக்குள்ள வரமாட்டான். திடீர்னு எப்படியா தூணை புலந்துட்டு வந்தான், அவன் வருவான். உன் லாஜிக் அதுக்கு கிடையாது. உன் லாஜிக் படி காங்கிரீட் தூணை எப்படி சார் உடைக்க முடியும், அதுக்குள்ள எப்படி அவன் இருக்க முடியும்? முதல்ல உள்ள போயிருந்தா தானே இந்த இதெல்லாம் நம்ம லாஜிக். இறைவனுக்கு அந்த லாஜிக் இல்லை. அதனாலதான் குழந்தையா இருக்கிற பிரகலாதன் சொல்றான், இந்த தூணுக்குள்ளேயே அவன் இருப்பான்னு சொல்றான். அவன் வெளியே வந்துட்டான். குழந்தைக்கும் இறைவனுக்குமான லாஜிக் வேறையா இருக்கு. நம்ம வளர வளர இந்த லாஜிக்கை வேற மாதிரி ஆக்கிட்டு போயிடுறோம், நமக்கான லாஜிக்கை ஆக்கிட்டு போயிடுறோம். நம்ம மூளைக்கு தகுந்த மாதிரி லாஜிக்கை என்ன செஞ்சிடறோம், இது பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப இறைவனுக்கு உரிய லாஜிக்கை சொல்லும் போது அவன் நம்முடைய மனித அறிவின் சாத்தியங்களை ஒவ்வொரு முறையும் இறைவனது செயல் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். 7 உலகையும் விழுங்கிட்டான். 7 உலகத்துடைய சைஸ் என்ன? ஒரு உலகத்தோட சைஸே நம்ம கற்பனை பண்ண முடியல. இத மாதிரி 7 உலகத்தையும் விழுங்கினவன் அப்ப அவன் எவ்வளவு பெருசு இருக்கணும்? அண்டவெளி எங்கும் நிறைந்து நீங்க அவன் உடம்புல ஒரு பார்ட்டை கூட ஒழுங்கா பார்க்க முடியாதபடியில இருப்பான் அவன் சைஸுக்கு. 7 உலகத்தையும் விழுங்கினவன் அவன் எங்க இருக்கான்? ஒரு ஆலமர இலை தெரியுதா? ஆமா, அதுல ஒரு புள்ள சைஸுக்கு ஒண்ணு படுத்திருக்கு பாருங்க. இனியா இத்தினூண்டு இருக்கு, பள்ளி குஞ்சு மாதிரி இருக்கு. அது வயிற்றுலதான் 7 உலகமும் இருக்கு. எப்படி நம்புறது? 7 உலகமும் எப்படி இந்த குழந்தை வயிற்றுல இருந்தது இருக்கும்? அந்த குழந்தையாக இருப்பது பரபிரம்மம். அதால அதை செய்ய முடியும். உன் லாஜிக்கு தாண்டினது அது. அதை சொல்றதுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க அது வரும்போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆளிலை கண்ணனை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய அறிவு, நான் கற்ற அறிவும், நான் தேடிய அறிவும், நானே யோசிச்சேன், நானே சிந்திச்சேன்னு நினைச்சு என் அகந்தையால் நான் சேர்த்து கொண்ட அனைத்தையும்
நீ இல்லாம ஆக்கிருவ. உன் அறிவும் உன் லாஜிக்கும் உன்னுடைய கணக்கும் வேற. அத ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆளிலே கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பான். தன் கால் விரலை தன் வாயில் வைத்துக்கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கு, அது 7 உலகத்தையும் உண்டு படுத்திருக்கிறது. அப்ப அந்த அந்த லாஜிக் வழியா தான் வேற ஒன்ன உணர முடியுது. கண் துயில் கொண்டு உகந்த, அப்படியே அறகுறையா தூங்கிட்டு இருக்குது. அப்படி அவ்வளவு 7 உலகையும் உண்ட மயக்கத்துல இருக்கு. எப்படி இருக்கு? அடுத்த வரிய பாருங்க. கருமாணிக்க மாமலையை, இப்பதானே அத குழந்தைன்னு சொன்னேன். ஆளிலை மேல் ஒரு பாலகன் கண்துயில் கொண்டுன்னு சொன்னேன். ஆளிலை மேல ஒரு குழந்தை படுத்திருக்குன்னு சொன்னேன். அடுத்த வரியிலே என்ன சொல்லிடுற? கருமாணிக்க மாமலை. இந்த இடத்துல கருனா கருமை இல்லை. நம்ம மரபுல நீலம், பச்சை இது இரண்டுமே கருமையை சொல்லக்கூடியது. இவன் ஆள் கனங்கரேல்னு பாக்குறதுக்கு கருமுத்து மாதிரி இருக்கான். நல்ல நீல வைரம் போல ஒளி வீசி கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட வைரம்? மலையளவு வைரம். மலையளவு வைரத்தை நீ பாத்திருக்கியா? அப்படி ஒரு வைரம் உண்டா? உண்டு. அவன் தான் எங்க திருமால். திருமால், நெடுமால், கருமால். அவன் அப்படித்தான் இருப்பான். மலை அப்படியே வைரத்துல மலைய மாதிரி இருப்பான். வைரத்துல செஞ்ச மலை மாதிரி இருப்பான் எங்காள். அதான் கருமாணிக்க மாமலையை தின்திரல் மா கரிசேர். திண்மைனா வலிமை, திரள் என்றால் அந்த வீரம், திறமை. அது வலிமை இருக்கிற இடத்துல திறமை இருந்ததுன்னா அதுதான் பயன்படும். திறமையற்ற வலிமையால ஒண்ணும் செய்ய முடியாது, அது மூர்க்கமாத்தான் முடியும். இப்போ யானையே வலிமை மிக்கது, அதனுடைய திறமையோடு அதை பயன்படுத்தினால் அதை வைத்து நீங்க பெரிய பெரிய மரத்தடிகளை தூக்கி வைக்கிறீங்க, கனமான பொருட்களை நகர்த்துவதற்கு பயன்படுத்தியிருக்கீங்க. இன்றைக்கு இருக்கிற ஜேசிபி, புல்டோசர் இது எல்லாமாகவும் அந்த காலத்துல யானை தான் இருந்தது. யானையை வச்சுதான் நீங்க இது எல்லாத்தையும் செஞ்சீங்க. அதே யானைக்கு மதம் பிடிக்கும் போது திரள் போயிருது, திண்மை மட்டும்தான் இருக்கு. அப்போ அது அழிவுல கொண்டு விடுது. திண்மை மட்டும் இருந்தால் அழிவு. கூடவே திரள், திரள் எனப்படும் இந்த திண்மையை பயன்படுத்தும் அறிவு அது இருக்கணும். ஆகவேதான் இப்போ இறைவன் இருக்கும் இடம் திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லியாச்சு. அந்த இறைவன் இருக்கும் திருமாலிருஞ்சோலையிலேயே ஒரு காடு அது. அந்த காட்டுல எப்படிப்பட்ட யானைகள் இருக்கின்றன? வலிமை மிக்க, திறமை மிக்க, மா மா என்றால் பெரியன்னு அர்த்தம். பெரிய யானை, கரி, பெரிய யானைகள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலைக்கு அவன் தலைவன். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு திறமையும் வலிமையும் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தும், நீங்க எவ்வளவு வலிமையும் கொண்டு போய் போடுங்க, எவ்வளவு திறமையும் கொண்டு போய் போடுங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தையும் கொண்டு போய் போடுங்க, அத அத்தனைக்கும் இவன் தலைவனா இருப்பான். அண்டர் கோவினை அத்தனைக்கும் தலைவனா இருப்பான் இவன். அப்படிப்பட்ட தலைவனைத்தான் என் பொண்ணை பார்த்திருக்கேன். அதனால என் பொண்ணு இப்ப போய் அவனை பார்த்து சேர்ந்திருப்பா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சிங்கம் அது ஆய், சிங்கமாக ஆகி, அவுணன் திரள் ஆகம். அவுணன் திறமை மிக்கவன். அவுணன் என்றால் அரக்கன். இல்லாமல் அவன் உலகம் முழுவதையும் தன் கற்றோல்ல வச்சிருந்தான். அப்பேற்பட்ட திரள் மிக்கவன், போரிடுவதில் வல்லவன். ஆகவேதான் திரள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். ஆகம் என்றால் அவனுடைய உடல். ஆகம் முன் கீண்டு உகந்த, கீண்டு என்றால் கிழித்து, அவனது உடலை கிழித்து, இரணியனின் உடலை கிழித்து, உகந்த, உகந்த என்றால் அருளிய பங்கைய மாமலர் கண் பரனை. பரன், அது பரன் என்றால் பர தெய்வம். இந்த இடத்துல பரன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறாரு பாருங்க. பங்கைய மாமலர்கண் பரனை. பங்கயம் என்றால் பங்கஜம் எனும் வடமொழியினுடைய தமிழாக்கம். பங்கயம், பங்கஜம்னா தாமரை. தாமரை மலர் போன்ற கண்கள் உடையவன். பங்கைய மாமலர்கண், பெரிய தாமரை போன்ற கண்களை உடையவன். கண்களை உடைய பரதெய்வம். கண்களை உடையன்னு சொல்லும் போதே நீங்க அதற்கு உருவம் கொடுத்துட்டீங்க. அப்ப உருவத்தோட வந்து நிக்கிறான். என்ன உருவமா இருக்கான்? சிங்கமது ஆய் பங்கைய மாமலர் கண்கொண்டு நிற்கும் பரனவன். ஆள் சிங்கம், ஆனா கண்ணை பாரு, தாமரை பூ போல அப்படியே குளிர்ந்து அருள் கனிந்து நிற்கிறது. அவன் வந்து கொலை செய்தான்னு நீ சொல்ற, அது கொலை அல்ல. பிரகலாதனுக்கு அவன் செய்த அருள் தான் இரணிய வதம். அவன் இரணியனை கொல்லணும்னா எப்ப கொண்டு இருக்கணும்? எப்பவோ கொண்டு இருக்கலாம் இல்லையா? இரணியன் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லையே.
தூக்கி மடியில போட்டு அப்படியே பிளந்துட்டான். அவ்வளவுதான். மொத்தத்திலேயே ஒரு 2 நிமிஷம் கூட நடந்திருக்காது போல சம்பவம். இதை அவன் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவன் அது வரைக்கும் ஏன் செய்யல? செய்யப்பா, நீ வாட்ட ஆடு, உன் பிறவி, உனக்கு நான் கொடுத்த இடம், நீ ஆடுற, ஆடு, ஆடு மட்டும் ஆடு. அப்புறமா எப்ப வேணுமோ அப்ப வந்து நான் என் வேலையை காட்டுறேன்னு உட்காந்துட்டான். ஆனால் பிரகலாதனுக்கு என்ன சொல்லிட்டான் அவன்? அவங்க அப்பா சொல்லிட்டான், இப்ப நீ சொன்ன மாதிரி இதுல இருந்து அவன் வரலன்னு வையேன், அடுத்து உன்னையதான் மண்டையிலேயே போடுவேன்ட்டான். அந்த நேரத்துல அவன் வந்துட்டான். அப்ப தெய்வம் வந்து இறங்குவது, இவனை வதம் செய்வது அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு, தனது பக்தனை காப்பாற்றுவதற்கு. ஆகவேதான் அவன் பங்கைய மாமலர் கண், தாமரை போல் குளிர்ந்த காட்சி தரும் கண்கள் உடையவனாக அந்த சிங்கம் வருது. வந்து என்ன செய்கிறது? அந்த அவுணனின் உடலை கீறி ஆகம் கீண்டு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல எம் பரம் சுடரை அடுத்த வரிய போடுறாரு. நம்ம திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம். முதல்ல என்ன சொல்லியிருக்கோம்? இறைவன் பரமாக விளங்கும் இடம் வைகுண்டம். அந்த வைகுண்டத்தில் பரமபதத்தில் அவன் பரம் இருக்கிறதுனாலதான் அது பரமபதம். அந்த வைகுண்டத்தில் அவன் யோகியர் வணங்கும் சுடர் வடிவில் இருப்பான்னு சொல்றோம். அப்பரம் சுடரை, அப்ப பரம் சுடராக இருப்பவன், என் மனதில் இருப்பவன் எவனோ அவனே இங்கு வடிவம் உருவமாக வந்து நிற்கிறான் அப்படின்னு அது பொருள். பங்கைய மாமலர்கண் பரனை எம் பரம் சுடரை, திங்கள் நல்மா முகில்சேர் திருமால் இருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை. நங்கள் என்றால் நம்முடையன்னு அர்த்தம். நம்முடைய பிரானை திங்கள் நல்மா முகில்சேர், நல்ல குளிர்ந்த பெரிய நிலவானது வந்து தங்கி இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலை, மலை உச்சியில சந்திரன் அப்படி முழு நிலவாக நிற்கிறது. அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையில நம்முடைய பெருமானை இன்று நணுகும் கொல், இன்று சேர்ந்திருப்பாள். நணுகும் என்றால் கலந்து பழகும்னு அர்த்தம். அப்படி பண்ணியிருப்பா இல்லையா? யாரு? என் நல் நுதலே. நுதல் என்றால் நெற்றி, எனது அழகான நெற்றியுடைய எனது பெண் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம குழந்தைகள் என்ன சொல்றோம்? என் கண்ணேன்னு கொஞ்சம், என் கண்ணே அப்படின்னா என்னுடைய கண் அவள் அப்படின்னு அர்த்தமா? கண்ணை போல எனக்கு அவள் அன்புக்குரியவள் அப்படின்னு, என் கண்ணே அப்படின்னு அப்படி கொஞ்சற மாதிரி என் நல் நுதலே அப்படின்னு கொஞ்சரா, அழகிய நெற்றியுடைய என் பெண்ணே அப்படின்னு அவர் சொல்றாரு. என் அழகிய நெற்றியுடைய பெண் இன்னைக்கு அவரை சேர்ந்திருப்பாள் இல்லையா, அவரோட அணுக்கமாகி இருப்பாள் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறார். தானவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானகமும் மன்னகமும் அளந்த திரிவிக்கிரமன் தேனமர் பூம்பொழில் சூழ் திருமால் எருஞ்சோலை நின்ற வானவர் கோனை இன்று வணங்கி தொழவல்லள் கொலோ. தானவர் என்றால் அசுரர்னு பொருள். தானவர் தேவரும் தானவரும்னு எப்போதும் இந்த காம்போ போடுவாங்க. தானவர்கள் என்றால் அசுரர்கள், தேவர்கள்ங்கிறவங்க நமக்கு தெரியும். அப்போ தானவரும், தானவன் வேள்வி, அசுர குலத்தில் பிறந்தவன் வேள்வி செய்தான். யாரு? மகாபலி. அதுல இவன் தனியான ஒரு குட்டி பையனா போறான், தனியே குரலாய், தனி ஸ்டூடெண்டா. குருவோட சேர்ந்த சிஷ்யர்கள் கூட்டம் அப்படி வரல, அவன் தனியா வந்தான். தனியே வந்து என்ன கேட்டான்? நிலம் 3 அடி நிலம் கேட்டான். கொடுத்தேன்னு சொன்னவனே ஆள் நிமிர்ந்துட்டான். அது வரைக்கும் குள்ளமா இருந்தவன் நிமிர்ந்துட்டான். எப்படி நிமிர்ந்தான்? வானகமும் மன்னகமும் அளந்த திரிவிக்கிரமன், வானையும் மண்ணையும் அளக்கும் விதமாக நிமிர்ந்தான் அப்படின்னா ஓங்கி வளர்ந்தான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தெய்வம் தேனமர் பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற வானவர் கோன், தேன் மிகுந்த பூக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய சோலைகளால் சூழப்பட்டிருக்கிற திருமாலிருஞ்சோலையில் அந்த வானவர், வானவர்னா இந்த இடத்துல யாரு? நித்தியசூரிகள், நித்தியசூரிகளுக்கு தலைவன் வானவர் கோன், அவனை இன்று வணங்கி தொழவல்லள் கொலோ, இன்றைக்கு அவனை வணங்கி தொழுவாள் இல்லையா அப்படின்னு கேட்கிற. அடுத்த பாட்டுல ஒரு சுவாரஸ்யம் வச்சிருக்காரு. நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான். சரி, அறியான்னா என்ன அர்த்தம்? அரியவன். அரியவன் என்றால் ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம் சார், அந்த மாதிரி. நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் 2 பேரை சொல்லியிருக்கான். சரி, ஒருத்தன் இறைவனை நினைக்கல, இல்லப்பா எனக்கு இறைவன்ல நம்பிக்கை இல்லப்பா, நான் இறைவனை எல்லாம் நினைக்கல, உங்களை மாதிரி எந்த நேரமும் இறைவனை நினைச்சு புலம்பிக்கலனால இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா
அவனுக்கு இறைவன் கிடைப்பானா? அரியவன். அவனுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவன் தேடவே இல்லை. ஒருத்தன் வந்து ஒரு ஒரு விஷயத்த தேடினால கிடைக்கும். இப்போ வேலையை வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு ஒருத்தனை கேட்குறீங்க. வேலை தேடினா தானே கிடைக்கும். அது நம்ம அந்த வார்த்தையவே எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க. வேலை கிடைத்தல் அப்படிதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். வேலை கிடைச்சதா அப்படிதான் கேட்கிறோம். எப்போவாது இப்படி யோசிச்சு பாருங்களேன். வேலை கொடுத்தாங்களா உனக்கு யாராவது அப்படி கேட்கிறோமா? தம்பி படிச்சு முடிச்சுட்ட, யாராவது உனக்கு வேலை கொடுத்தாங்களா அப்படி கேட்கிறோமா? வேலை கிடைச்சிருச்சா? கிடைத்தல் என்றால் அது இரண்டாவதாக நடக்கக்கூடிய செயல். சார் அந்த பேனா கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அதுக்கு பொருள் என்ன? அதுக்கு முன்னாடி அந்த பேனா கிடைக்கணும்னா அந்த பொருள் என்ன இருக்கணும்? காணாம போயிருக்கணும். காணாம போனா தானே கிடைச்சிரும் அது. சார் இங்க ஒரு பேனா இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்பவம் அங்கிருந்து துவங்குது. சார் உங்க பேனா கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பேனா காணாம போயிருக்கு. காணாமல் போனதுதான் கிடைக்கும். ஐ மீன் தேடுவதுதான் கிடைக்கும். ஆகவேதான் வேலை கிடைச்சிருச்சாங்கிற வார்த்தையை எப்போதும் பயன்படுத்துறோம். வேலையை தேடணும்னே ஒருத்தன் நினைக்கலன்னா அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? தேடி யாராவது, நான் அரசியல்ல ஈடுபடலை, இப்போ நான் அரசியல்ல போகணும், ஒரு பதவி பெற வேண்டும், எனக்கு எந்த நினைப்பும் இல்லை. இப்படி உட்காந்துருக்கேன். திடீர்னு நாளை காலையில மோடி ராஜகோபால், நான் ரொம்ப நாளா பிரதமரா இருந்துட்டேன், நீங்க வாங்க, இந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து நீங்களே இந்தியாவுக்கு பிரதமராங்கன்னு சொல்லுவாரா? என்னைய அதில் ஈடுபட்டு அதில் பல விஷயங்களையும் முயற்சி செய்து படிப்படியாக வெற்றி கண்டு அந்த இடத்தை நோக்கி தேடி போறவனுக்கு தானே பதவி கிடைக்கும், எதுவுமே கிடைக்கும். அப்போ ஒருத்தன் நினைக்கவே இல்லை இறைவனை. நினையாதவர்க்கும் அதை பற்றிய நினைப்பே இல்லாதவனுக்கு அவன் அரியவன், கிடைக்க மாட்டான். நான் பிரதமர் பதவியை பத்தி நினைக்கவே இல்லை, எனக்கு அது கிடைக்காது. சரி, இன்னொருத்தரை எந்த லிஸ்ட்ல வைக்கிற? நேசம் இல்லாதவர்க்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. இதுதான் ரொம்ப நுட்பமான இடம். சரி, நான் இறைவனை நினைக்கிறேன். நான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏகாதசி வரதான் இருக்கேன் சார். வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் ராத்திரி பூரம் கண்ணு விழிச்சு இறைவனைத்தான் சார் இது பண்ணுவேன். எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போய் நான் பார்த்துருவேன் சார். 8 எழுத்து மந்திரத்தை எந்த நேரமும் சொல்லுவேன் சார். ஆனா கடும் கோபம் வரும் எனக்கு. யாராவது ஏதாவது எனக்கு விருப்பத்துக்கு மாறா நடந்தாங்க, அடி நொறுக்கிடுவேன் அவங்கள. யார் மேலேயும் எனக்கு இரக்கம் கிடையாது, யார் மேலேயும் எனக்கு எந்த கருணையும் கிடையாது. ஆனா நான் இறைவனை விழுந்து விழுந்து வணங்குவேன், இறைவனுக்கு எல்லா இதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, இப்பவும் இறைவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கிறாரு. நேசம் இல்லாதவர்க்கும், பிறரை நேசிக்க தெரியாதவர்கள், பிறருக்கு அன்பு செலுத்த தெரியாதவர்கள், பிறர் மேல் அன்பு செலுத்த தெரியாதவர்களுக்கும், இறைவனை பற்றி நினைக்கவே நினைக்காதவர்களுக்கும் அவன் கிடைக்க மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நீ அன்பு இல்லாமல், பிறர் மேல் அன்பு இல்லாமல் நீ என்னதான் இறைவனை வழிபட்டாலும் நீ இறைவனை நினைக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் ஒரே கேட்டகரியில வைக்கிறாரு. நேசம் இல்லாதவர், நினையாதவர். நினையாதவர்க்கும் நேசம் இல்லாதவர்க்கும்னு ஒரே கேட்டகரியில 2 பேரையும் வச்சுட்டார். நீ தெய்வத்தை எவ்வளவு வணங்கினாலும் பிறர் மேல் அன்பு இல்லாமல் இருந்தே ஆனால் நீ தெய்வத்தை நினைக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். அவ்வளவு அழகா அதை சொல்றாரு. நேசம் இல்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான், வாசமலர் பொழில் சூழ் வடமா மதுரை பிறந்தான். வாசமலர்களால் சூழப்பட்டு இருக்கிற வட பகுதி, இந்தியாவின் வடக்கில் இருக்கும் மதுரா நகரில் பிறந்தவன். தேசமெல்லாம் வணங்கும், இந்த தேசம் என்றால் அனைத்து நாடுகளும் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி. கேசவ நம்பி அவனுடைய பெயர். நம்பி என்பது ஒரு அன்பிற்குரிய வெளி. அப்படிப்பட்டவனை கெண்டை ஒன் கன்னி. கெண்டை ஒன் என்றால் ஒத்தன்னு அர்த்தம். கெண்டை மீன்களை ஒத்த கண்களை உடைய என் மகள் காணுங்கொலோ. என் மக பார்த்துருவா இல்லையா? கெண்டை மீன்களை போன்ற கண்களை உடைய என் மகள் என்று பார்த்திருப்பாள் இல்லையா அப்படின்னு சொல்ற. புள்ளினை வாய் விளந்து பொறுமா கரி கொம்பு ஒசித்து கள்ளச் சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை தெள்ளருவி கொழிக்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலால் வணங்கித் தொழ வல்லல்கொலோ. புள்ளின் வாய் விளந்து, பகாசுரன்கிற அசுரன் இவரை கொல்வதற்கு கம்சனால் அனுப்பப்பட்டவன். அவனுடைய சிறப்பு என்னவென்றால் அவர் கொக்கு வடிவு எடுத்து வருவார். அவருக்கு அது ரொம்ப கன்வீனியன்டான வடிவம். கொக்கு வடிவுல ஒரே கொத்தா கொத்தி முழுங்கிடுவார்.
அப்படிப்பட்ட கொக்காக வந்த இறைவ இவ பகாசுரனை இவர் என்ன செய்கிறார், அதனுடைய வாய்க்குள்ள அப்படி உள்ள அவன் அழகுக்குள்ள போய் அப்படியே பெருசாக வளர்ந்து அவன் வாயை ரெண்டா கிழித்து கொள்ளுகிறார். ஆகவேதான் புள்ளின் வாய் கீண்டான். கீண்டான்னா பிளந்தான். இவ கோதை சொல்லுவார்ல, புள்ளின் வாய் கீண்டானைன்னு ஆரம்பிப்பான். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. புள்ளினை வாய் பிளந்து ஒருமா கரி, ஒரும்னா போர்க்களத்தில் பொருதக்கூடிய, அதாவது போரிடக்கூடியன்னு அர்த்தம். போரிடக்கூடிய பெரிய யானை, மாகரி பெரிய யானையை கொம்பு ஒசித்து அதனுடைய தந்தத்தை உடைத்து என்ன சொல்றாரு, கம்சனுடைய பட்டத்து யானையாகிய குவலயாபீட்டம், குவலயாபீட்டம்ங்கிற யானையை இவர் கொம்பை உடைத்து கொல்லுகிறார் இல்லையா, அதை சொல்றது. கள்ளச்சகடு உதைத்த, குழந்தையா இருக்கார், கை குழந்தையா இருக்கும் போதே சகடாசுரன் ஒரு வண்டி வடிவுல வந்து இவர் மேல ஏறி இவரை நசுக்கிடணும்னு வரான். குழந்தை தனது இயல்பான காலை உதைச்சி விளையாடுற மாதிரி உதைச்சதுல அந்த வண்டி நொறுங்கி போய் விழுந்துருச்சு. அப்ப அது நிஜமாவே சகடு என்றால் வண்டி. சகடு நிஜமான சகடா இல்ல, அது கள்ளச்சகடு. அது வந்து ஒரு ஒரு உருமறை தோற்றம். வண்டி வடிவில் வந்து அரக்கன், ஆகவேதான் அது கள்ளச்சகடு என்று சொல்லப்படுகிறது. கள்ளச்சகடு உதைத்த கருமாணிக்க மாமலை, ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே கரிய மாணிக்கம் போன்று மின்னும் மலை போன்ற பெரிய உருவமுடைய நம்முடைய தலைவன். அவன் எங்க இருக்கான், தெள் அருவி, தெள்ளிய நீர் அருவியாக பொழியும் திருமாலிருஞ்சோலை நின்ற வள்ளலை. வள்ளல் அவன். அருவி அப்படியே தெள்ளிய நீர் அருவியாக பொழியக்கூடிய திருமாலிருஞ்சோலையில அனைவருக்கும் அந்த அருளை வாரி வழங்கும் வள்ளலாக விளங்குகிறானே, அவனை வாழ் நுதலாள். வாழ் என்றால் இந்த இடத்துல ஒளின்னு பொருள். வாழ் என்றால் ஒளி, நுதல் என்றால் நெற்றி, ஒளி பொருந்திய நெற்றி. அது என்ன ஒளி பொருந்திய நெற்றி? நெற்றியில் என்ன ஒளி? அது ரொம்ப சிம்பிள். இன்றைக்கு சும்மா போய் கண்ணாடியில பாருங்க, நம்ம இயல்பா இருக்கும்போது புருவத்தை இப்படி சுருக்கி வச்சிருப்போம், கண்ணை இப்படி சுருக்கி, புருவத்தை இப்படி சுருக்கியே வச்சிருப்போம். அது எந்த நேரமும் ஆழ்ந்த சிந்தனையில தான் ஈடுபட்டிருப்போம். நாம அந்த முகபாவத்துக்கு ஏற்ற சிந்தனை இருக்குமானால் நம்ம புத்தரை தாண்டி போயிருப்போம். ஆனா நமக்கு முகபாவனை மட்டும்தான் இருக்கு, சிந்தனை இல்லை. கண்ணாடில போய் இப்படின்னு பாருங்க, இப்படி கண்ணை இப்படி சுருங்கின மாதிரியே இருக்கும். இப்படி சுருங்கி எதையாவது இப்போ ரோட்ல ஒருத்தர் போறாருன்னு வைங்க, இப்போ ஒரு புது ஏரியாக்குள்ள போனோம்னு வைங்களேன், அவங்க நம்மளை பார்க்கும்போதே யார் இவன், இவன் எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கான், யார் வீட்டுக்கு வந்திருப்பான், இத்தனையும் அவங்க கண்ணு சுருக்கல் அப்படி கண்ணை இடுக்கி வைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அத்தனை கேள்வியும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். உருவம் அப்படி சுருங்கி இருக்கும். சின்ன குழந்தைகளை பாருங்க, இயல்புல குழந்தைங்க முகத்துல சுருக்கமே இருக்காது. இயல்பாவே அவங்க புருவம் விரிஞ்சு நார்மலா தான் இருக்கும், புருவம் விரிஞ்சு இருக்கும். ட்விச்சிங் தி ப்ரோஸ் அப்படின்னு சொல்றது, ஐப்ரோ ட்விச்சிங், அதுல ஒரு முடிச்சு போட்ட மாதிரி அப்படியே நம்ம சுத்தி வச்சிருக்கிறது, அப்படி இறுக்கி வச்சிருக்கிறது. அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. சும்மா இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற செகண்ட்ல நீங்க புருவம் சுருக்கி இருக்கீங்களான்னு கவனிச்சு அதை விடுங்க. டக்குன்னு நெத்தியில ஒரு சின்ன ரிலீஃபை உணரலாம். நீங்க என்ன நடக்கும், இப்படியே சுருக்கி சுருக்கி நெற்றி பூரம் சுருக்கம் விழுந்துரும், நெத்தியில வரி வரியா விழுது இல்ல. அது வயதானதால் மட்டும் வருவதல்ல, நாம சுருக்கி சுருக்கி அதை அப்படி ஆக்கி வச்சிருக்கோம். அந்த நெத்திய பார்த்தோம்னா, ஓ இவனை பார்த்தாலே மண்டையே சரியில்லை, மூஞ்சியே சரியில்லைன்னு சொல்றது நெத்தியில இருந்து ஆரம்பிக்குது. ஆனா குழந்தைங்க மூஞ்சியை பாருங்க, அவங்களுக்கு இந்த புருவ சுருக்கமே கிடையாது. அவங்க புதுசா ஒருத்தன் வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க, யார் இது நல்லா இருக்கானே, புதுசா இருக்கே ஒரு கேரக்டர். வழக்கமா தாத்தா பாட்டியும் தான் போவாங்க, இது யார் புதுசா ஒருத்தன் வந்திருக்கானே, அது அப்படி ஆச்சரியத்தோட வேடிக்கை பார்க்கும். ஆச்சரியத்துல புருவம் விரியும், அப்படித்தானே பார்த்திருக்கோம். ஆச்சரியத்தில் கண்கள் விரியும், சந்தேகத்துல கண்ணு சுருங்கும். எந்த நேரம் சுருங்கி இருக்க, நீ சந்தேகத்திலேயே இருக்க. ஆனால் எப்போதும் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய கண் விரிந்திருக்கும், புருவம் விரிந்திருக்கும், நெற்றி ஒளி கொண்டு இருக்கும். அதான் நெற்றி ஒளிறுதல்னு பேரு. இல்ல நெத்தியை சுருக்கி சுருக்கி நம்ம அப்படி சிந்திச்சு சுருக்கி வச்சிருக்கோம். இங்க வாழ் நுதல்னு சொல்லும் போது ஒளிரும் நெற்றியை கொண்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம், இறைவன் இவன்தான் என்பதில் எந்த ஐயமும் இன்றி அவனை வியந்து பார்ப்பவள். ஆகவேதான் அவள் நெற்றியில சுருக்கம் இல்லை, அவள் வாழ் நுதலாள், ஒளி கொண்ட நெற்றியோட இருக்கிறாள். வாழ் நுதலாள் வணங்கி தொழ. யார வணங்கணும், எவர் சிறந்தவரோ அவரை வணங்க வேண்டும், எவரை தொழ வேண்டும், எவர் நமக்கு வீடு பேறு அளிக்க வல்லவரோ அவரை தொழ வேண்டும். ஆகவேதான் வணங்கி தொழ, அவரையே வணங்கி அவரையே தொழுது என் பொண்ணு இருக்கு, அவளுக்கு டவுட்டே கிடையாதியா, அவ புருவம் பளிச்சுன்னு இருக்கும், அவ நெற்றி தெளிவா இருக்கும். வாழ் நுதலாள் வணங்கி தொழ வல்லள் கொலோ.
வந்து இப்ப அவரை வணங்கக்கூடியவள் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். பார்த்தனுக்கு அன்று அருளி பாரதத்து ஒரு தேர்முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை. அது பாருங்க, திரும்ப திரும்ப இந்த கருமாணிக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. திருமாலிருஞ்சோலை போய் இந்த பெருமாளை பாருங்க, அவர் சுந்தர ராஜ பெருமாள். தமிழில் நம்ம சொல்றதா இருந்தா அவன் வந்து ஆஹ் அழகரசன், அழகரச பெருமானவன், அழகுக்கு அரசனாக விளங்கக்கூடியவன், சுந்தர ராஜன், அப்பேற்பட்டவன். அவன் நிஜமாவே கருமாணிக்க மாமலை மேலதான் இருப்பான். நல்ல ஜெய்ஜாண்டிக்கா அப்படியே கருகருன்னு மினுமினுன்னு இருப்பான் ஆளு. சோ அவனை பார்த்துதான் இந்த வார்த்தையை எழுதியிருக்காரு. இந்த கருமாணிக்கன்னு இவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், இவர் அந்த பெருமாளை பார்த்திருக்காரு நம்ம உறுதியா சொல்லலாம். கருமாணிக்க மாமலையை அப்படின்னு. என்ன செய்தான்? அன்று பார்த்தனுக்காக, அர்ஜுனனுக்காக தேரோட்டி அவனை காப்பாற்றினான். இதுல மகாபாரத யுத்தத்துல எவ்வளவோ சிக்கல், கர்ணன்ட்ட இருந்தெல்லாம் இவர் தானே காப்பாத்துறாரு. இல்ல, கர்ணனுடைய நாகாஸ்திரத்துக்கு இவன் எப்பவோ அடி வாங்கியிருப்பான். இவர் தான் தேரை தரையில அழுத்தி, அப்புறம் வெவ்வேறு தருணங்கள்ல அம்பு இவன் மேல படாம பாதுகாத்து, இப்படி பலவும் செய்து அவனை காப்பாற்றுகிறான். விண்ணவர்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட தீர்த்தனை, அதாவது தீர்த்தன் அப்படின்னா இப்போ ஆலோசனை சொல்பவன், கவுன்சிலர் அப்படின்னு இதுல இருக்கிறதா, கதிரவேற் பிள்ளை அகராதியில இருக்கிறதா நம்ம இவர் சார் சொன்னார், முத்துகிருஷ்ணன் சார் சொன்னார். அது எப்படி பொருள் எடுக்கிறாங்கன்னா, தீர்த்தன் என்றால் தீர்த்து வைப்பவன், விஷயங்கள் குழப்பங்களை தீர்ப்பவன் தீர்த்தன் அப்படிங்கிற பொருள்ல அதை எடுப்பாங்க. பரமதீர்த்தர், இப்ப வியாச தீர்த்தர், இப்படி எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. இது தீர்த்தர் என்றால் புனிதமானவர்னு ஒரு பொருள் இருக்கு. தீர்த்தம் என்றால் பாவங்களை, அதனாலதான் தீர்த்தம். ஒரு கோயில் இருக்கக்கூடியதுக்கு ஏன் தீர்த்தம்னு சொல்றோம்? அது இப்ப இந்த கோயில தலம், மூர்த்தி, தீர்த்தம் ஆகிய மூன்றால் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க வந்து சந்திர புஷ்கரணின்னு ஒரு குளம் இருக்கு சார், அதுதான் அங்க தீர்த்தம். அதில் மூழ்கி எழுந்தால் அவர்களுக்கு இந்த பாவம் போய்விடும், அவர்களுக்கு இந்த வந்து இப்படித்தானே எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அப்ப தீர்த்தம் என்றால் பவித்திரமானது, பாவங்களை நீக்கக்கூடியதுன்னு ஒரு பொருளும் உண்டு. சோ இங்க எந்த பொருள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவன் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவன். எதை தீர்க்கக்கூடியவன்? பாவங்களை தீர்க்கக்கூடியவன். ஆகவேதான் அவன் எப்படி காப்பாற்றுகிறான்ங்கிறத போட்டிருக்காங்க. பார்த்தனை எப்படி காப்பாற்றினானோ அப்படி காப்பாற்றினான். எல்லோருக்கும் வரக்கூடிய துயரங்களையும் அனைவரது பாவக்கணக்கையும் தீர்ப்பவன் தீர்த்தனை. பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற, பூக்களால் ஆன சோலைகள், பூக்கள் நிறைந்த சோலைகளில் இருக்கக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலையில் இருக்கும் தெய்வத்தை, மூர்த்தியைனே சொல்றாரு நேரடியா. மூர்த்தியை கைதொழவும் முடியும் கொல் என் மொய் குழலே. குழல் தலைமுடி, மொய் என்றால் அடர்ந்த, மொய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஈ மொய்க்குது என்றால் ஈக்கள் அடர்த்தியா இருக்குன்னு அர்த்தம். மொய் குழல் கூந்தல் அடர்ந்து இருக்கு. என்னுடைய அடர்ந்த கூந்தலை உடைய அழகிய என் பெண் இன்றைக்கு அவரை பார்த்து கைதொழ முடியும் இல்லையா, இன்னைக்கு அவரை பார்த்து வணங்கி இருப்பா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். வலம்புரின்னா சங்கு, பாஞ்சஜன்யம். ஆழியன், ஆழியை ஏந்தியவன். வலம்புரியாகிய பாஞ்சஜன்யத்தையும் ஆழியாகிய சுதர்சனத்தையும் கொண்டவன். வரையார் திரள் தோழன், அப்படியே மலை போன்ற, வரை என்றால் மலை, மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவனை. திரள் தோழன் தன்னை புலம்புரி நூலவனை. புலம்புரி நூல்னா புலம் என்ற உடலில் இப்படி தெரியக்கூடிய மாதிரி யக்ஞோபவீதம், அதாவது பூணூல் அணிந்திருப்பவனை. இப்போ நமக்கு ஒரு டவுட் வருது, அப்போ இறைவன் பிராமணனா, பெருமாள் பிராமணரா, அவர் பூணல் போட்டிருக்காருன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றீங்களே. யக்ஞோபவீதம் அப்படிங்கிறது வந்து ஒரு காரியத்திற்கு நாம் ஒரு உறுதி ஏற்பு அப்படின்னு ஒண்ணு உடையவன், நோன்பென கொண்டவன் அணிந்திருக்கும் ஒரு அடையாளம் தான் பூணூல்ங்கிறது. பூணூல் 3 வர்ணத்தாருக்கும் உண்டு, ஆக்சுவலி 4 வர்ணத்தாருக்கும் பூணூல் உண்டு.
எந்த வர்ணத்தாரா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீத்தார் சடங்கு செய்யும் போது அவங்க பூணல் போடுவாங்க. அப்ப எப்போதும் பூணல் உண்டு. ஒவ்வொருத்தர் பூணலுக்கும் ஒவ்வொரு விதமான கடமை அங்கு சொல்லப்படும். க்ஷத்திரியர்கள் பூணல் அணியும் போது அவர்களுக்கு சொல்லப்படுவது, நீ ஃபைட் பண்ணணும், சாகிறதுக்கு ரெடியா இருக்கணும், தேசத்தை காப்பாத்துறதுக்கு போராடணும், இதெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற விஷயங்களை நான் கடைபிடிப்பேங்கிற உறுதியை எந்த நேரமும் அவனுக்கு நினைவுபடுத்துவதற்கு தான் பூணல். வைசியர்களுக்கு பூணல் உண்டு. செட்டியார்கள்ல இருந்து எல்லாருமே பூணல் போடுவாங்க. ஆசாரிகளுக்கு பூணல் உண்டு. ஏன் அவங்களுக்கெல்லாம் பூணல்? அவங்களுக்கும் அதே தான். அவர்களது தொழிலின்பால் ஏற்பட்ட கடமைகள் ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்துவதற்கு பூணூல் உண்டு. தினசரி அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். பிராமணர்களுக்கு நீ கல்வியும் வேதமும் பிறரது நலனுக்காக இறைவனை வணங்குவதும் ஆகிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனுக்கு நித்தியமும் விதிக்கப்பட்டது. அதை பூணலை பிடிச்சுக்கிட்டே செய்யணும்னு சொல்லும் போது அது அவனுக்கு நினைவுபடுத்துவது. அந்த நினைவுல அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க நான் இப்ப டெய்லி அதை சொல்லணும். அதை எனக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் என் உடம்புலயே ஒன்று அப்படி போட்டிருக்கேன். காலையில் எந்திரிக்கும் போது இப்படி ஒரு தோல்ல ஒரு நூல் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஓ ஆமா, இதை செய்யணும்ல, இதை சொல்லணும்ல, எனக்கு நினைவுபடுத்துவதற்கு தான் இது. அதுதான் பூணலினுடைய ஐடியா. அப்ப இறைவனுக்கு பூணல் போட்டிருக்குன்னு சொன்னா அவன் எதுக்கு இந்த உலகத்துல மூர்த்தியாக வந்து இருக்கிறான்? பிறருக்கு அருளுவதற்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம் இல்லையா, தீர்த்தனை. அதுக்கு முந்தின பாட்டுல பிறருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பவனை அப்படின்னு பொருள் எடுத்தோம்னா, அதை செய்வதாக ஒரு சங்கல்பத்தை மேற்கொண்டு அங்க நிற்கிறான் இறைவன். ஆகவேதான் அவன் அணிந்திருக்கக்கூடியது ஒரு யஜ்ஞோபவீதம். அவன் ஒரு பூணலை போட்டிருக்கான். அவன் எங்க நிக்கிறான்? வேங்கட வேதியனை. இந்த வார்த்தையை பாருங்க, வேங்கடத்தில் வேதமாக விளங்குபவனைன்னு அர்த்தம். இவங்க உடனே வேங்கட வேதியன்னா, வேங்கடத்துல வேதம் சொல்லக்கூடிய பிராமணரை போல இருப்பவனைன்னு ஒரு உரை வருது. அதை படித்து நான் கொஞ்சம் அதிர்ச்சியானேன். அப்படி அல்ல. வேங்கட வேதியனை என்றால் வேங்கடத்தில் வேதமென விளங்குபவனை. அவனை சிலம்பு இயல் ஆறு உடைய திருமாலிருஞ்சோலை நின்ற. சிலம்பாறுன்னு ஒண்ணு அங்க வருது. எங்க? திருமாலிருஞ்சோலையில. அழகர் கோயிலுக்கு மேல போனீங்கன்னா ராக்காயி கோயில்னு ஒண்ணு இருக்கு. ராக்காயி கோயில்ல ஒரு ஊத்து இருக்கு. அந்த ஊத்து 24 மணி நேரமும் 365 நாட்களும் அதுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு, அந்த நீருக்கு பேர் நூபுர கங்கைன்னு பேர். இப்பவும் இருக்கு, நீங்க போய் குளிக்கலாம். நூபுர கங்கையில வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்த்தவாரிக்கு இவர் வருவார். தினசரி இவர் அபிஷேகம் என்றால் நூபுர கங்கை தீர்த்தத்துலதான் இவருக்கு அபிஷேகமே நடக்கும். அந்த நூபுர கங்கைக்கு நீங்க நடந்தும் போகலாம், வண்டிலையும் போகலாம். நடந்து போறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். போற வழியில ஒரு சின்ன கட்டடத்துக்குள்ள பழமுதிர்ச்சோலை என்று சொல்லப்படும் முருகனது படை வீடு ஒன்றும் இருக்கிறது. ஸோ இப்படியாக மாமாவும் மருமகனுமா இருக்காங்க. மேல ராக்காயி கோயில்ல இவருக்கு அந்த தீர்த்தம் வருது. அந்த நூபுர கங்கைக்கு பேரு சிலம்பு ஆறு அப்படின்னு பேரு. வடமொழியில நூபுரம் என்றால் காலில் அணியக்கூடிய அணி, கொலுசு மாதிரி ஒன்று. அது பெருமாளுடைய கால் கழல்னு மேல போட்டார் இல்லையா, கனைகழல்னு ஒரு வார்த்தை போட்டார் இல்லையா, அவர் திருவடியிலிருந்து வரக்கூடிய ஆறுன்னு நம்பப்படுவதால் அது சிலம்பாறு எனப்படுகிறது. நூபுரம் அப்படிங்கிறதுனுடைய தமிழ் சொல் சிலம்புன்னு ஆக்கி சிலம்பாறுன்னு அதை சொல்றாங்க. வடமொழியில நூபுர கங்கைன்னே சொல்றாங்க. அப்படி வருகிறது. அந்த சிலம்பியல் ஆறு உடைய திருமாலிருஞ்சோலை, சிலம்பாறு ஓடக்கூடிய அந்த திருமாலிருஞ்சோலையில் நின்ற நலம்திகள் நாரணனை. அவனை வணங்கினாலே, அவனை பார்த்தாலே, அவனை நினைத்தாலே நலம்தான் திகழும். அவன் சர்வ கல்யாண மங்கள குணங்களை உடையவன். ஆகவேதான் அவனை நினைத்தாலோ பார்த்தாலோ வணங்கினாலோ அந்த இடத்துல நலம்தான் நிகழும். ஆகவேதான் நலம் திகழ் நாரணனைங்கிறாரு. நணுகும்கொல் என் நல் நுதலே. அவனை இன்றைக்கு அணுகி இது பண்ணியிருப்பா இல்லையா என் பொண்ணு அப்படின்னா தான் பொண்ண பெருமையா சொல்றாரு. நல் நுதலே, நல்ல அழகிய நெற்றியை உடையவள். தேடற்கு அரியவனை. தேடுனா கிடைப்பானா இறைவன்? தேடுனா கிடைக்க மாட்டான். அப்புறம் என்ன செய்யணும்? நீ அவனை வணங்கி கொண்டே இரு, அவனை நினைத்து கொண்டே இரு, அவனா வருவான். பார்க்கணும்னு தேடுனா அவன் கிடைக்க மாட்டான். அதான் அங்க இருக்கிறது. தேடற்கு அரியவனை திருமாலிருஞ்சோலை நின்ற ஆடல் பறவையனை. ஆடல் பறவை எனப்படுவது கருடன். கருடனை இதாக கொண்டவனை, தனது வாகனமாக கொண்டவனை. அணி ஆயிழை.
அணிகலன்களால் அழகு செய்யப்பட்ட அந்த பெண் காணும் என்று பார்ப்பாள் என்று மாடக்கொடி மதில்சூழ் மங்கையார் கலிகன்றி சொன்ன, மாடங்களால் சூழப்பட்டிருக்கிற, கொடியால் சூழப்பட்டிருக்கிற மங்கையர் நாட்டினுடைய கலிகன்றியாகிய திருமங்கையாழ்வார் சொன்ன பாடல் பனுவல் பத்தும். இந்த அருமையா, பனுவல் என்றால் பண்படுத்தப்பட்ட, ஆக்சுவலி பனுவல்னு சொன்னா ராகத்தோடு கூடியன்னு அர்த்தம். இந்த பாடல்களுக்கு ராகமும் இருக்கு, நமக்கு தெரியல, எனக்கு தெரியல, இதுக்கு ராகம் இருக்கு. ஆனா ராகம் இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப திருமங்கை மன்னன் பனுவல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பாடுவதற்கு ஒரு சந்தத்தை அவர் வச்சிருக்காரு. பாடல் பனுவல் பத்தும் பயில்வார்க்கு பாவம் இல்லை, பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. இத சொல்றவனுக்கு எல்லா பாவமும் ஓடி போகும்னு முடிகிறார். நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்கா? என்ன வெற்றி எங்க உமாமா? நன்றி ஜாஜா, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எத்தனை தடவை கேட்டாலும் அந்த நூப்புரகங்கையும் ரக்காய் கோயிலும், அது நீங்கள் ஏற்கனவே கூட ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் இப்போ கேட்கும்போது திருப்பியும் புதுசாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அதாவது சிலம்பும் இந்த நூப்புரகங்கையினுடைய தமிழ் வேர்ஷன்னு சொன்னது. அதுக்கப்புறம் பூணல் போடப்படுவதற்கு எல்லாம் அந்த சங்கல்பத்துக்குங்கிறதே எனக்கே தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரியும். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி ஜாஜா. வேறு யாராவது கீழே இருக்கிறவங்க ஏதாவது கேட்கணுமா? ஜாஜா, இதில் வந்து தாய்க்கு வந்து தாயோடைய ஸ்தானத்துலேருந்து ஒரு பாடுற இந்த பாசுரம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா, மாயைக்கு கண்டு புலம்புறது, அதே மீனிங் தானே இந்த இடத்துலையும் அப்படி தான் எடுத்துக்க முடியுமா? அது தாயினுடைய நிலைமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்றேன்னு வீட்டுல வந்து சொன்னான்னு வைங்க, அம்மா தான் முதல்ல புலம்பி, ஐயோ அம்மா அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாரா வைப்பாரா அப்படின்னு கை நாமன்னு புலம்பி, உன்னைய நல்லா தான் நான் வளர்த்தேன் போனேன் அப்படின்னு சொல்றது. அடுத்த கட்டத்துல அவன் தான் உன்னைய மயக்கிட்டான், அவன் ஒரு விளங்காத பைய, அவன் எப்படிப்பட்டவன் அப்படி இப்படின்னு அவனை திட்டுறது. இதெல்லாம் ஒரு ஒரு அம்மா செய்வா. அதே மாதிரி பொண்ணு உறுதியா இருக்கா, பையன் நல்லா இருக்கு, நல்ல பையனா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா முதல் சப்போர்ட் அம்மா தான் பண்ணுவாங்க. சோ ஒரு தாயினுடைய நிலைமை, ஒரு பெண்ணினுடைய தாயா இருந்தா இப்படி வெவ்வேறு நிலைப்பாடுகளுக்குள்ள வர வேண்டி இருக்கும். அப்படி வெவ்வேறு நிலைப்பாடுகள்லையும் தன்னைய வச்சுக்கிட்டு அவர் பாடின பாடல்களா தான் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும். ஒரு பாவம் தானே, அந்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதையும் மனநிலைகளையும் பயன்படுத்துகிறார் திருமங்கை மன்னர். வணக்கம் ஜஜா, கேக்குதா? ஓகே. இல்ல, ஒரு சின்ன ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு ஆன்சரும் பண்ணிருக்கீங்க. இப்ப ஜென்ரலா கடவுள்கள் யோக நிலை அப்படின்ற ஒரு நிலை எய்துறதுக்கான ஒரு தத்துவார்த்த பின்புலம் என்ன ஜாஜா அதுக்கு? புரியல. யோகம்ங்கிறது இல்லையா? ஆமா, இப்போ கேள்வி என்ன? இவன் கடவுள் எல்லாருமே யோக நிலையில இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட லைக் நம்ம சிவனும் சரி விஷ்ணுவும் சரி. நீங்க அந்த பராவாசுதேவன் அந்த இதுல வந்து இப்போ ஈவன் திருமால் கூட பார்க்கடல யோக நித்திராலதான் இருக்காரு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, ரெஸ்பெக்ட். சோ இந்த யோகம் அப்படின்றதுக்கான தத்துவார்த்த பின்னணி என்ன? அது இந்த யோக நிலை அப்படிங்கிறது அறிதுயில்னு தமிழ்ல அழகா மொழிபெயர்த்திருப்பாங்க. அறிதுயில் என்றால் நீங்க அனைத்தையும் அறிந்து அமைதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அது அனைத்தையும் தெரிந்த ஒருவன், இது என்னவாக தொடங்குகிறது, இது என்னவாகவெல்லாம் ஆகும், இது என்னவாகவெல்லாம் போய் முடியும் அப்படின்னு முழுசும் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு எந்த பதட்டமோ பரபரப்போ இருக்காது. நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம லாஜிக்குள்ள கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை நம்ம பாக்குறோம். முதல் தடவை பார்க்கும்போது நமக்கு அந்த நம்ம எவ்வளவு எங்கேஜா இருப்போம், அடுத்து என்ன நடக்கும், இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ,
இல்ல இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ, இல்ல இந்த கேரக்டர் தான் கொலை பண்ணியிருக்குமோ, இவன் நெருங்கிட்டானே, இவன் பண்ணிருவானோ, இவன் பிடிச்சிருவானோ. ஒவ்வொரு காட்சியிலையும் நம்ம என்ன ஆகுறோம், அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகி அப்படியே பாக்குறோம் அதை. ஏன், அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதுதான் சுவாரஸ்யம். படம் பார்த்துட்டோம், செம சூப்பரா இருக்குப்பா, நல்ல சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்காங்க எல்லாம் சொல்றோம். ரெண்டாம் தடவை அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? முதல் தடவை பார்த்த அதே இதோடைய கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க, ஒன் டே மேட்ச். அடுத்த பால் என்ன நடக்கும் தெரியாதப்போ ஆர்வமா இருப்போம். ஒன் டேல 50 100 ஓவர் மேட்ச், 100 ஓவர் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வத்தோட. அதே 100 ஓவர் மேட்ச மறுநாள் திரும்ப போடுறாங்கன்னு வைங்க, பால் பை பால் பார்ப்போமா? ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? இல்ல ஏன் முதல் நாள் பார்த்த அந்த அதே உணர்வு நம்மள்கிட்ட இல்ல? மூணாவது தடவை 4வது தடவை பார்க்கும் போல போதும்பா, அவ்வளவுதான், இது என்ன நடக்கும்னு தெரியும், அப்படி ஆயிடுது இல்ல? அப்ப நீங்க கம்முன்னு போகக்கூடிய உட்கார்ந்து இருக்கும் போது இந்த படத்தை பார்க்காத ஒருத்தன் பாக்குறான், அப்படி குதிக்கிறான், இவன் தான்டா கொலை பண்ணியிருக்கான். நீங்க அப்படி ஒரு புன்னகையோட என்ன சொல்லுவீங்க? பாரு, மேல பாரு, படத்தை பார்த்துட்டே இரு அப்படி நீங்க சொல்லும் போது உங்களை அறியாமலேயே ஒரு புன்னகை வரும். அப்படி ஒரு சாஞ்சி உட்காந்துவீங்க, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மூடு வருது உங்களுக்கு. எங்க இருந்து வருது? நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால் உங்களுக்கு ஒரு நிதானம், ஒரு புன்னகை, ஒரு அப்படி ஒரு ரிலாக்ஸிங் பேக், அப்படி அப்படி சாஞ்சி உட்கார்றது, இதெல்லாம் எங்க இருந்து வருது? நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் என்பதால். அப்ப இந்த மொத்த உலக இது எப்படி இயங்க வேண்டும் என்று தீர்மானித்து, இது எங்கெல்லாம் போகும், எப்படியெல்லாம் முடியுங்கிற அனைத்தையும் உணர்ந்த ஒரு தெய்வம் எப்படி இருக்கும்? எக்ஸைட்மெண்ட்டோடையும் ரொம்ப ஆவலாகவும், அடுத்து உன் லைஃப்ல என்ன நடக்க போகுது நானே ஆச்சரியமா இருக்கேன்ப்பான்னு பெருமாள் வந்து உட்காந்துருப்பானா? அடுத்த நொடி உனக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும், உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த நிலைதான் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நிலைன்னு நான் எப்போதும் யோசிச்சேன். தன்னில் தான் ஆழ்ந்திருத்தல்னு அதை சொல்றது. இறைவன் எதில் ஆழ்ந்திருக்கிறான்? தன்னிலேயே தான் ஆழ்ந்து இருக்கிறான். அந்த நிலைதான் யோக நிலை. இறைவனை நாம ஒரு பரபர், அவன் தான் எல்லாம்னா, நீங்க ரொம்ப பிஸியான ஒரு முதல்வர் பிரதமர் ரேஞ்சுக்கு அவரை நீங்க யோசிப்பீங்களான்னா அப்படி கிடையாது. அவன் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன். அதனாலதான் வைணவத்துல திரும்ப திரும்ப ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் நிர்வாகங்கிற இடத்தையும் பயன்படுத்துவாங்க, வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. நிர்வகிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அவன் எதுவுமே செய்யாதது போல் அமைதியாக படுத்திருப்பவனை போல படுத்திருக்கிறான், துயின்று இருக்கிறான். ஆனால் அவன் துயில் அரிதுயில், அனைத்தையும் அறிந்த துயில். அதான் யோக நித்ரா. யோகம் என்றால் தன்னில் ஆழ்ந்திருத்தல்னு அர்த்தம். தன்னில் ஆழ்ந்து, ஏன்னா அவன் படைக்கிறது, அழிக்கிறது, திரும்ப உருவாக்குறது எல்லாமே தன்னுள் நடக்கக்கூடியதுதான். ஆகவே தன்னுள் தான் ஆழ்ந்திருக்கிறான் என்றால் அது அந்த நிலை அதைத்தான் குறிக்கும். அதுதான் யோக நிலையாக சொல்லப்படுவதுன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நன்றி சார். இது ஆக்சுவலா ரொம்பவே நல்ல எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. ஏன்னா ஜென்ரலா இது ஒரு சின்ன ஒரு நெருடலான கொஸ்டினாவே இருக்கும். அவங்களுக்கு யோகம் அப்படின்றது என்னவா மீன் ஆகும், அது என்னத்தை குறிக்கும் அப்படின்றது. பட் தேங்க்ஸ் ஜெஜா. சார் கேக்குதா சார்? கேக்குதுமா, சொல்லுங்க. சார், நம்பிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருந்தீங்க. நம்பி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நம்பி கோவில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்பிங்கிறது நம்முடைய அன்புக்குரியவன் அப்படின்னு பொருள். அதாவது வழக்கமா இந்த எம்பி அப்படின்னா எனக்கு பின் பிறந்தவன், என்னுடைய அன்புக்குரியவன் அர்த்தம். அம்பி என்னது அன்பிற்குரிய பையன், அதான் அம்பி. அதனாலதான் பிராமணர்கள் இன்னொரு பையனை சொல்லும் போது அம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அன்புக்குரிய பயலே, தன்னை விட இளையவன் அல்லது தான் ரொம்ப உரிமையோடு சொல்லக்கூடியவனுக்கு தான் அம்பி அந்த வார்த்தையை போடுறது. எம்பி எனக்கு பிறகு பிறந்த எனது இளையவன், என் அன்புக்குரியவன். நம்பி நம் அனைவரின் அன்புக்கும் உரியவன் நம்பி, நம் அனைவரின் உரிமைக்கும் உரியவன் நம்பி, நம்முடைய அன்புக்குரியவன், அதான் நம்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம் அனைவருக்கும் தலைவனானவன். தலைவன்கிறதுனால நீ மரியாதையோடு மட்டுமே பயத்தோடு அணுக வேண்டியவன் அல்ல,
அன்பால் நமக்கு தலைவனா இருக்கிறவன். ஆகவேதான் நம்பிங்கிற வார்த்தை செல்லமான வார்த்தையாகவும் இருக்கு, தலைவன்கிற பொருள்லையும் இருக்கு. 2 பொருளையும் வரக்கூடிய வார்த்தை. ஓகே சார். தேங்க்யூ சார். தமிழ்ல தம்பி, உம்பி, எம்பி, தனக்கு பின் பிறந்தவன் தம்பி, அந்த மாதிரி எம்பி எனக்கு பின் பிறந்தவன், உம்பி உனக்கு பின் பிறந்தவன், இப்படி சொற்கள் எல்லாம் இருந்திருக்கு. அப்போ சார் ஸ்பெசிஃபிக்கா இதுல நம்பிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா சில கோவில்களை நம்பி கோவில்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றாங்க நம்பி கோவில்? பெருமாள் கோவில்னு அது சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுவும் அவன் பேர் அங்க அப்படியா இருக்கும். உதாரணமா இப்போ செல்வ நம்பி அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல அந்த பெயர் அப்படி நம்பின்னு இருந்திருக்கும் அவன் பேரு. அவ்வளவுதான். அதனால நம்பி கோயில்னு இருந்தது. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. வைணவ பரிபாஷையில இது சேர்ந்துருதுன்னு சொல்லலாமா ஜாஜா? நம்பின்றது நம்பி வைணவ பரிபாஷை தான். சைவத்திலையும் பயன்படுத்துவாங்க. சைவத்திலையும் நம்பின்னு அவனை சொல்லியிருக்காங்க, சிவபெருமான சொல்லியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் வைணவத்துலதான் அவனை பாவபக்தி நிறைய. சைவத்தை விட வைணவத்துல பாவபக்தி நிறைய. ஆகவேதான் அவனை நம்பிங்கிற சொல் அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. வைணவ பரிபாஷையில நம்ம அனைவருக்கும் அன்புக்குரிய அவன் தலைவன் அவன் தான். ஆகவேதான் நம்பி நம்பின்னு சொல்றது. அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும், அத்தனை பெண்களாகிய ஜீவாத்மாக்களுக்கும் தலைவனாகிய ஒரே ஆண் அன்புக்குரிய ஒருவன் அவனேங்கிறதுனால நம்பிங்கிறது வைணவ பாஷையாகவே கருதப்படுகிறது. அப்புறம் இந்த சேர்த்தி அப்படின்ற சொல்லுக்கு இணையா நிறைய சொற்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. கூடுங்கொலோ, காணும் கொலோ, அணுகும் கொலோ, நணுகும் கொலோ, வள்ளல் கொலோ அப்படின்னு சொல்லி அது அழகா இருக்கு இந்த 5 பாசுரங்கள்லயும். இது அனைத்துமே பாகவதர்கள், அதாவது பக்தர்கள், தொண்டர்கள் இறைவனை எப்படியெல்லாம் அணுகுவாங்கங்கிற மெத்தடு தான். கண்டு, நணுகி, அணுகி, அவன் மேல் அன்பு செலுத்தி, அவனை கூடி அவனுடன் இணைந்து, இப்படி வணங்கி கை தொழுது, அத்தனை அதுக்குள்ள இருக்கும் பாருங்க. இறைவனை கண்ட அடியவர்களின் மெய்ப்பாடுகள் என்னவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் தலைவிக்கு போட்டிருப்பாரு. கரெக்டா இருக்கும் அது. தேங்க்யூ ஜாஜா.